ஹாய் சொந்தங்களே, எல்லாத்துக்கும் இந்த தமிழ்வெறியின் வணக்கங்கள். இது உங்கள் டேவிட் தமிழ்வெறி யூடியூப் சேனல். நான் உங்கள் தமிழ்வெறி. நம்ம சேனலில் கண்டினியூவாக நம்ம என்ன பார்த்துட்டு வரோம்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸில் நம்ம என்னென்ன பண்ணணும், டே டு டே லைஃப்பில் நம்ம என்னென்ன புது விஷயங்கள் கற்றுக்குறோம், அப்டேட்ஸ் அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த மாதிரி இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, நம்ம பிஸ்னஸ்க்கு அட்வர்டைஸ்மெண்ட் எவ்வளோ முக்கியங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்னு எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு தொழிலை தொடங்குறதுக்கு கோடிகளில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், லட்சங்களில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஆனால் அந்த தொழிலுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஆயிரங்கள் கூட செலவு பண்ணுறதுக்கு ரொம்ப யோசிப்போம். பிகாஸ் நம்ம பொருளை நம்ம குவாலிட்டியாக கொடுக்குறோம் அப்படிங்கிற எண்ணத்தில் நம்ம எதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும், தொழிலுக்கு நம்ம பொருளை நல்லா கொடுக்குறோம், மக்கள்கிட்ட அதை நல்லபடியாக போய் சேரும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டுங்கிற ஒரு பார்ட்டை நம்ம தொடவே மாட்டோம். ஆனால் எங்கே நமக்கு சிக்கல் வரும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன தான் நல்ல பொருளை செஞ்சு நம்ம கொடுத்தாலும் மக்கள்கிட்ட அது போய் சேராத வரைக்கும், நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாத வரைக்கும் அந்த பொருள் அதிகப்படியான சேல்ஸை ரீச் பண்ணவே முடியாது. ஏன் நான் திரும்ப அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஒரு நல்ல பொருளாக இல்லாத ஒரு விஷயத்த ஒரு நல்ல அட்வர்டைஸ்மெண்ட்னால அந்த பொருளை நல்ல பொருள்னு சொல்லி மக்களை நம்ப வைக்க முடியும். அது நம்ம ஊரில் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் நம்ம சில மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். சில விஷயங்கள் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம தொழில் எந்த அளவில் பண்ணுறோம், அதுக்கு என்ன பட்ஜெட் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம லட்சங்களில் பண்ணுற தொழிலுக்கு ஆயிரங்களில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம். ஆனால் நம்ம இப்போ 1 லட்ச ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணுறோன்னா 1000 தானேன்னு சொல்லிட்டு 50,000 ரூபாய்க்கு நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த தொழில் நம்ம இப்போ பண்ணுறோம் அப்படின்னா அந்த தொழிலுக்கு ஏற்ற ஒரு மார்ஜின் இருக்கும். அந்த மார்ஜின் லெவலுக்கு நம்ம எவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதில் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த பட்ஜெட்டில் நம்ம எப்போவுமே ஒரு கண் வச்சுக்கணும். அதே சமயம் நம்ம பட்ஜெட்டில் கண் வைக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த தொழிலுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டுங்கிற ஒன்றே பண்ணாமல் இருந்தால் அந்த தொழில் நம்ம என்னதான் நல்ல பொருளை கொண்டு போய் கொடுத்தாலும் யாரும் வாங்க மாட்டாங்க. ரெண்டாவது விஷயம், நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டில் ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியோட பேர், அதோட லோகோ, அதோட கலர், நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். பிகாஸ் நம்ம ஒரு அட்ராக்டிவான ஒரு லோகோவையோ, ஒரு அட்ராக்டிவான பேரையோ, இல்லை ஒரு அட்ராக்டிவான கலரை நம்ம பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம கண்ணு ஃபுல்லாக அங்கே ஃபோக்கஸ் ஆகும். அப்படி ஆகும்போது நம்ம கம்பெனியோட நேமுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக ஒரு நல்ல ரீச்சுக்கு போகும். இதுக்கு நம்ம முக்கியமாக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது நம்மளோட கம்பெனியோட நேம், நம்ம கம்பெனியோட லோகோ, அதில் நம்ம யூஸ் பண்ணுற கலர்ஸ். இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொடுக்க போகிற பொருளோட ப்ரைஸ் அண்ட் குவாலிட்டி, இதுவுமே அட்வர்டைஸ்மெண்ட்டில் வரக்கூடிய ஒரு விஷயந்தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த பொருளுக்கு ஒரு ப்ரைஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. அந்த ப்ரைஸுக்கான குவாலிட்டியோட நம்ம பொருளுக்கான நம்ம கொடுக்கக்கூடிய பொருளோட குவாலிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா அதுவுமே ஒரு விதமான அட்வர்டைஸ்மெண்ட் தான். எடுத்துக்காட்டுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, இப்போ நான் ஃப்ளை ஆஷ் அண்ட் இன்டர்லாக் பிரிக்ஸ் மேக்கிங் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது பண்ணும் பட்சத்தில் நான் ஒரு கல்லை குவாலிட்டியாக நான் கொடுக்குற ப்ரைஸில் நான் முழுக்க அதை மொத்தமுமே குவாலிட்டியான என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, நான் கொடுக்கக்கூடிய ப்ரைஸ், நான் இப்போ ஒரு கல்லை 7,000 ரூபாய்க்கு விற்கிறேன் அப்படின்னா எனக்கு அதில் ஒரு 30 பைசா லாபம் கிடைக்குது அப்படின்னா அந்த 30 பைசாவில் நான் ஒரு 15 பைசா லாபத்தை குறைச்சிக்கிட்டு குவாலிட்டியை ஏற்றுறேன். அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு 7,000 ரூபாய்க்கு நான் கல் கொடுக்கும்போது ஒரு கஸ்டமருக்கு குவாலிட்டியாக அந்த 7,000 ரூபாய்க்கு மேலே நான் கொடுக்குறேன். அப்படி கொடுக்கும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஒரு இடத்துல இந்த கல்லை நான் இந்த இடத்துல வாங்கினேன், எனக்கு இங்கே கல் வாங்கினோன்னே கல்லும் தரமாக இருந்துச்சு, எனக்கு நல்லா வீடும் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு ஒரு நேம் வரும். அப்படி நேம் வரும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அட்வர்டைஸ்மெண்ட்டாக மாறும். அங்கே போப்பா, அவங்கள்ட்ட கல் வாங்கினா நல்லாயிருக்கும், இங்கே நீ வாங்கினீங்கன்னா தரமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தைகள் மக்கள் மூலமாக பரவ ஆரம்பிக்கும். அதுவுமே ஒரு விதமான அட்வர்டைஸ்மெண்ட் தான். மூணாவது விஷயம் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் அதில் சின்னதாக சாம்பிள் கொடுக்க கற்றுக்கங்க. இப்போ ஒரு எண்ணெய் நீங்கள் தயாரிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 10 ml ஒரு 200 ஒரு 20 ml நீங்கள் வந்து சாம்பிள் கொடுங்க. இதை நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். இல்லை ஒரு சோப்பு தயாரிக்கிறீங்கன்னா ஒரு சின்ன சாம்பிள் சோப்பு நீங்கள் கொடுங்க. இல்லை நான் இப்போ கல் தயாரிக்கிறேன்னா ஒரு கல்லை நான் கொண்டு போய் சாம்பிள் காமிக்கலாம், என் கல் தரமாக இருக்குது அப்படிங்கிறத. நம்ம சாம்பிள் கொடுக்குறதுமே ஒரு விதமான அட்வர்டைஸ்மெண்ட் தான். ஏன் நான் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் நம்ம இத்தனை இருக்குது. நம்ம சாதாரணமாக அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னா சும்மா விளம்பரம் கொடுக்குறது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இது எல்லாமே அட்வர்டைஸ்மெண்ட்டில் தான் வரும். நம்ம சாம்பிள் கொடுக்கறதுலேருந்து, லோகோ க்ரியேட் பண்ணுறதுலேருந்து, நம்ம ப்ரைஸிங் குவாலிட்டியை ஃபிக்ஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே இதில் தான் வரும். அதுக்கு அடுத்தது நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆட்ஸை நீங்கள் யாரை வச்சு நீங்கள் டெவலப் பண்ணுறீங்க அப்படிங்கிறது இருக்குது. இப்போ பெரிய பெரிய ஓனர்ஸ் எல்லாருமே வந்து அவங்களோட பிராண்ட் அம்பாசிடர் ஆகுறாங்க. அது மாதிரி நீங்கள் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவுமே ஒரு நல்ல விஷயம்தான். அதில் எந்த தப்புமே கிடையாது. அதே சமயம் ஒரு நல்ல இப்போ நீங்கள் ஒரு லோக்கலில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் ஒரு ஸ்டேட் லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த லோக்கல்லையோ அந்த ஸ்டேட்லேயோ பாப்புலாரிட்டி அதிகமாக இருக்க பர்சன்ஸை வச்சு நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் நீங்கள் அட்வர்டைஸ் பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் மக்கள்கிட்ட போய் நல்லபடியாக ரீச் ஆகும். இது மாதிரி பிஸ்னஸ் சம்மந்தமான வீடியோக்கள் எல்லாமே நம்ம சேனலில் டெய்லி நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே வரோம். யாராவது நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் இது மாதிரி நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்களோட நான் வந்து உங்களோட சந்திக்கிறேன். அண்ட் தேங்க்யூ. எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டே வித் தமிழ் வெறியர். தேங்க்யூ.